தொத்தலர்பூம் சுரிகுழல் கைகேசி சொற்கேட்டு தொன்னகரன் துறந்து துறை கங்கதன்னை பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்குப் பரதனுக்குப் பாதுகமும் அரசு மீந்து சித்திரகூடத் திருந்தான் தன்னை இன்னு தில்லநகத் திருச்சித்திரகூடன் தன்னுள் எத்தனையும் கண்குளிரக் காணப்பெற்ற இருநிலத்தார் கிமையவர் நேரொவ்வார் தாமே. குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழி என்னும் பிரபந்தத்தில் கடைசி 10 பாடல்களால் இராமாயண சரித்திரம் முழுவதுமே விளக்குகிறார். அதிலே இந்த பாடல், ராமன் கானகத்தை அடைந்தான், பக்தியோடு குகன் வந்து ராமனை அடிபணிந்தான், குகனே படகு கொண்டு வந்து நிறுத்த ராமன் அதில் ஏறி அமர்ந்து இக்கரையிலிருந்து அக்கரைக்குச் சென்று சித்திரகூடத்தை அடைந்தான். அந்த சித்திரகூடத்தில் என்றோ வடதேசத்து சித்திரகூடத்தில் ராமன் இருந்ததை இன்னைக்கு நம் தமிழகத்து சித்திரகூடமாம் தில்லைநகர் திருச்சித்திரகூடம் சிதம்பரம், அதிலே கோவிந்தராஜனாக பெருமான் சேவை சாதிக்கிறார். அவ்வெம்பெருமானாகவே கண்டேன். அந்த பெருமானை எத்தனையும் கண்குளிரக் காணப்பெற்ற, கண்களார ஆனந்தப்படுற அளவுக்கு தரிசித்திருக்கிற இரு நிலத்தார், இந்த பூமியிலே உண்டான பக்தர்களுக்கெல்லாம் இமையவர் நேரொவ்வார். இமையர்வர்கள்னா வானாட்டில் வாழக்கூடிய தேவர்கள், ஏன் நித்தியசூரிகளே கூட ஒப்பாக மாட்டார்கள். நம் பாரத தேசத்தில் ராமனை தரிசித்தவர்களோ அந்த ராமனுக்கே பிரதிநிதியாக திருச்சித்திரகூடத்தில் கோவிந்தராஜன் இன்னும் சயன திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளாரே, அந்த பெருமானை தரிசித்தவர்களோ வானாட்டில் இருக்கும் தேவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியில் சாதிக்கிறார். இந்த பாசுரத்தில் தொத்தலர்பூம் சுரிகுழல் கைகேசி, அழகான குழல் படைத்த கைகேசி, அவள் தசரதனிடத்தே வரம் வேண்டினாள். ராமன் காட்டுக்கேக வேண்டும், பரதனுக்கு பட்டம் கட்ட வேணும் என்று. அவளுடைய சொல்லையே வேதவாக்காக எடுத்துக்கொண்டு தொன்னகரம் துறந்து தன்னுடைய பழமையான நகரமாம் அயோத்தியா அதை விடுத்தான் ராமன். தொன்னகரன் துறந்து துறை கங்கதன்னை, கங்கை எத்தனை படித்துறைகளோடு கூடியது, ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு காசியில் மட்டும் 64 படித்துறைகள் உள்ளன. காசி வாரணாசி என்று சொல்லுகிறோம். அதைப்போல எத்தனையோ ஊர்கள், ரிஷிகேசம், ஹரித்வாரம், உயர்ந்ததான பிட்டூர், கான்பூர், இன்னும் மேலே சென்றோம் என்னால் தேவப்பிரயாகை, ருத்ரப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, பதரிகாசிரமம், எத்தனை இடத்துல எத்தனை படித்துறைகள். அந்த துறைகளோட கூடின கங்கை துறை கங்கதன்னை கடந்து, எப்படி கடந்தான்? துறை கங்கதன்னை பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு. பக்தியோடு இருக்கிற குகன்தான் ஓடத்தில் ஏற்றி ராமலக்ஷ்மணர்களை அமர்த்தி இக்கரையிலிருந்து அக்கரைக்கு அழைத்து போனான். அந்த ராமனுக்கு முதலில் தொண்டு புரிவதற்கு வந்தவன் குகன், அடுத்தது சுக்கிரீவன், அடுத்தது விபீஷணன். இந்த 3 பேரையும் தான் ராமன் தனக்கு தம்பிகளாக ஏற்றுக்கொண்டான். ராமனை எங்கெங்கோ சேவிக்கலாம், கங்கை கரையிலும் சேவிக்கலாம், தமிழகத்திலும் தரிசித்துக் கொள்ளலாம், கர்நாடகத்திலும் தரிசிக்கலாம். ராமன் எவ்வளவு பிரசித்தம் அடைந்துள்ளாரோ அந்த அளவுக்கு, எத்தனை பிரசித்தி ராமனுக்குண்டோ அவ்வளவுக்கு, ஏன் அதைவிட ஒரு படி மேல் பிரபலமானவர் ஆஞ்சநேயர் சுவாமி. எங்கும் எழுந்துருளியிருக்கிறார். பஜ்ரங்க பலி என்னும் ஹனுமான், ஆஞ்சநேயர், மாருதி, வாதாத்மஜன், வாயுகுமாரன், அமாத்யோத்தமன், எத்தனை திருநாமங்கள் அவருக்கு. அவர் வாயுவனுடைய பிள்ளை, காற்று கடவுளுடைய திருமகனார். அதனால தான் வாயுகுமாரன் வாயுகுமாரன் கூறுகிறோம். காலி என்றால் தெலுங்கு கன்னட மொழிகளில் காற்று என்று பொருள். காலி ஆஞ்சநேயர், அந்த சன்னிதானத்தைத்தான் நாம் இப்போது அடைந்துள்ளோம். ரொம்ப வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர். பெங்களூர் மாநகரத்தே பெங்களூர் மைசூர் நெடுஞ்சாலையில் பாபூஜி நகரில் மேலே சாலைக்கு மேலேயே அமைந்துள்ள
ரொம்ப ஆச்சரியமான திருக்கோவில் காலி ஆஞ்சநேயர் மந்திரம். அந்த இடத்தைத்தான் இப்போது நாம் அடைந்துள்ளோம். தற்போது திருப்பணிகள் நடந்து வருகிறபடியால் கோபுரத்தை மேலே தகடு போட்டு மூடி உள்ளார்கள். கோபுர தரிசனம் தரிசித்து கொண்டு உள்ளே செல்கிறோம். ரொம்ப பிஸியான பட்டணம். அதைவிட கோயிலுக்குள்ளே மக்கள் கூட்டம் இன்னும் வேகமாக வருகிறார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் கியூ வரிசைக்காகத்தான் ஏற்பாடுகள். ஏன் இவ்வளவு கூட்டமா இந்த ஆஞ்சநேயருக்கு? அப்படி என்ன இவர் கொடுக்கிறார் நமக்கு? என்னால் எந்த பயம், ரோகம், பீடை, பில்லி, சூனியம், பூதம், பிரேதம், பிசாசம், எந்தெந்த ஆபத்து, வைப்பு, எடுப்பு எது இருந்தாலும் அத்தனை ஓட துரத்தி ராம பக்தியே ஏற்படக்கூடிய பெருமை இந்த ஆஞ்சநேயருக்கு உண்டு. இதை பற்றி முன்னமேயே நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு போறோம். குணசீலம் வருகிறது. அங்கேயும் அந்த பெருமான் இந்த குறைகளையெல்லாம் தீர்த்து வைக்கிறார். அதே போல மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை, என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை, தக்கானை கடிகைத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே. திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். சோழசிம்மபுரம், ஷோளிங்கர்னு சொல்றோம். மலையேறி யோக நரசிம்ம சுவாமியை சேவிக்கிறோமே, அங்கேயும் பெருமானிடத்திலேயாகட்டும், சின்ன மலையில் எழுந்துருளி இருக்கும் ஆஞ்சநேயரிடத்திலேயாக இருக்கட்டும், அந்த தீர்த்தத்தை எடுத்து நம் முகத்தில் தெளிப்பார்கள். நமக்கு ஏதான பயம் இருந்தாலோ, தீராத வியாதி இருந்தாலோ, ஆரேனும் தவறா அபிச்சார கர்மங்களாய் நம்ம பேர்ல வைப்பு, எடுப்பு, காற்று, கருப்பு முதலான எதை ஏவி விட்டிருந்தாலும் அது ஏவலோ, பில்லியோ, சூனியமோ அத்தனையும் சூன்யமாகி போகும். ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருக்கண் பார்வை கடாட்சம் கிட்டித்தென்றால் எந்த தீய சக்தியும் பக்தனுக்கு பக்கத்தில் நிற்காது. அப்படி ஒரு நல்லத்தை செய்யக்கூடியவர் தான் இங்கு எழுந்துருளியிருக்கும் காலி ஆஞ்சநேய சுவாமி. அவரை சேவிப்பதற்கே நமக்கு பாக்கியம். இதோ கோயிலை மெதுவே வலம் வருகிறோம். நிற்கக்கூட இடம் இருக்கவில்லை. ரொம்ப நேரம் நாங்களெல்லாம் காத்திருந்து கதவை சாத்தின பிற்பாடு மெதுவே வேண்டித்தான் ஒளிப்பதிவே செய்ய வேண்டியிருந்தது. அத்தனை பேர் கூட்டமாக வந்து ஆஞ்சநேயரை தினமும் தொழுகிறார்கள். இதோ சுவாமியினுடைய சன்னிதானத்துக்குள் நுழைகிறோம். முதல்ல ஆஞ்சநேயரை வணங்கிக் கொள்ளுவோம். காலி ஆஞ்சநேயா ரொம்ப பெரிய திருமேனியோட எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய திருவடிகளுக்கு கீழே ராவணனுடைய குமாரன் அக்ஷகுமாரன் சீதையை தரிசிப்பதற்காக அசோகவனத்தை அடைந்தார். அந்த இடத்தில் சண்டையும் இட்டார். அசோகவனத்தை அழித்தார். இவரை பிடிக்கணுங்கிறதுக்காக ராவணனுடைய புதல்வன் அக்ஷகுமாரன் வந்தான். அவனையே தன் கால்களால் துவைத்தார். அதனால் இவருடைய திருவடிகளுக்கு கீழே அக்ஷகுமாரனை இட்டு அழிக்கும் கோலத்தில் உள்ளார். அக்ஷகுமாரன் என்பது நமக்கு எதிரே இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையும் குறிக்கும். அந்த தீய சக்திகளை போக்கும் திருக்கோலத்தில் உள்ளார். பலவிடங்களிலும் இந்த இடத்துக்கே ஒரு தனிச்சிறப்பு. ஆஞ்சநேயருடைய 2 திருக்கண்களும் நேரே நம்மை பார்க்கின்றன. சாதாரணமா அநேகமா ஒரு கல்லுல தான் ஆஞ்சநேயர் இருப்பார். ஒரு பக்கம் முகம் திரும்பி இருக்கும். ஒரு திருக்கண்ணை தான் நம்ம பார்ப்போம். ஒண்ணு இந்த பக்க கண்ணை பார்க்கலாம், இல்ல அந்த பக்க கண்ணை பார்ப்போம். இப்படித்தான் அநேகமா ஆஞ்சநேயர் இருப்பார். ஆனா இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக நேர நடுவே எழுந்துருளி இருக்கிறார். 2 திருக்கண்களாலும் நேரே நம்மைத்தான் பார்க்கிறார். ஓர் திருக்கை. எத்தனை வீரம் அவருக்கு! வீர ஆஞ்சநேயர், அபய ஆஞ்சநேயர், நம் எல்லாருக்கும் அஞ்சேல். எதை கண்டும் பயப்பட வேண்டாம். சீதாராமர்களுடைய திருவடிகளை பற்றினீர்களானால் அனைத்தையும் ஓட்டி விடுவார்கள். இத்தனை பெருமை ஆஞ்சநேயருக்கு இருந்தும் அவர் நமக்கு நல்லதே செய்வரா இருந்தாலும் நான் ஓட்டுகிறேன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லுவதில்லை. அந்த சீதையும் ராமனையும் பற்றுங்கோள். ராமநாமத்தை பண்ணினால் சொன்னால் அதனாலேயே தானே உங்களுக்கு பிரபாவம். நானும் அதனால தானே கடலை தாண்ட முடிஞ்சது. இல்லைன்னா சீதையை நம்மால போய் பார்த்திருக்க முடியுமா? இத்தனை சக்தியும் ஞானமும் ஆஞ்சநேயருக்கு இருந்தாலும் அது தன்னால் ஏற்பட்டதுன்னு அவர் துளியின் நினைத்ததில்லை. ராமநாமத்தினுடைய பெருமை. அதனாலதான் என்னால தாண்ட முடிஞ்சது. அதனாலதான் சஞ்சீவ பர்வத்தத்தை தூக்கின்னு வர முடிந்தது. நமக்கு அந்த நம்பிக்கை வரணும் இல்லையா? நம்பிக்கை வந்ததுன்னா தானே பகவான் நமக்கு சக்தி கொடுக்க போகிறார். நல்லத்துக்கு. நம்ம ஆரோடையும் சண்டை போடுறதுக்கு நமக்கு சக்தி வேண்டாம். இப்போ சக்திங்கிறதே நன்கு தொண்டு புரிவதற்கும், உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தானே 4 பேருக்கு நம்மால உதவ முடியும். நமக்கு நாமே உதவியா இருக்கணும், புறத்தியாருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு தொண்டு நோக்கம், தொண்டுக்கு உண்டான சக்தி அனைத்தையும் ஆஞ்சநேயர் கொடுக்கிறார். இடது கையில் புஷ்பம் பிடித்து கொண்டிருக்கிறார். வலது கையாலே அனைவருக்கும் அபயம் காட்டுகிறார். ரொம்ப திண்ணிய திருமேனி. ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டோம்.
அவருக்கு முன்பாகவே பார்த்தால் அழகான 2 சின்ன ஆஞ்சநேயர்கள் உற்சவமூர்த்தியாய் ஆங்காங்கு இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து இங்க சமர்ப்பிச்சிருக்கார்கள். ரொம்ப பழமையான கோயில் இது. அதனாலதான் கொடவர கோயில் பாணியில் ஒரு பாறாங்கல் அந்த கல்லிலிருந்தே தோன்றி இருக்கிறா போலேதான் ஆஞ்சநேய சுவாமி காட்சி கொடுக்கிறார். அவரை நன்கு இன்று நாம் தரிசித்துக் கொண்டோம். முன்னால் இருக்கும் உற்சவர்களையும் சேவிச்சின்றோம். ஆஞ்சநேயர் உற்சவரை தவிர 2 உற்சவமூர்த்திகள் நாராயண பெருமானே முன்னால் எழுந்துள்ளி உள்ளார். அழகான 2 திருக்கரங்களோட சங்க சக்கரங்களை பற்றி கொண்டு அடியார்களுக்கு அன்பு கூறும் முகமாய் இங்கே இவர்களை இன்று நாம் சேவித்துக் கொண்டோம். காலி ஆஞ்சநேயருக்கு நமஸ்காரம், அவர் திருவடிகளே சரணம் என்று சொல்லிவிட்டு மேலே சரித்திரத்தை தொடர்வோம். இனி இந்த கோவிலேயே சத்யநாராயண பெருமாள் உள்ளார். இதே திருக்கோயிலில் ராமன் எழுந்தருளி உள்ளார். அவர்களையெல்லாம் பிற்பாடு நாம் சேவிக்கலாம். கடைசியில மற்றொரு முறை காலி ஆஞ்சநேயரையும் சேவிப்போம். என சேவித்தாலே இன்னொரு தடவை சேவிக்கணும் என்கிற ஆசையை தூண்டுமா போலே தான் இவர் எழுந்தருளி உள்ளார். இப்ப நாம் இருக்கிறது அயோத்தி.